ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். லேட்டு மறுபடியும் லேட். இவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு இங்கே வரையும் கேட்குது. ஐ எம் ரியலி சாரி, என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. இன்னொன்று, ரெக்கார்ட் பண்ணாலும் எனக்கு கண்டென்ட் எதுவுமே தோணவே மாட்டேங்குது. இதுவே நான் நேற்று ராத்திரி யோசித்து வச்சது. சரி, இந்த மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்னு யோசித்து வச்சது. அதுதான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம டேரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஜேகே தான் காட்டுறாங்க. டேய், என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? அடிக்கடி ஃபைட் போட்டுட்டு உங்களுக்கு நீங்களே காயப்படுத்திகிட்ருக்கீங்க அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கா. அங்கே இருக்க மற்ற ஆல்ஃபாஸா அப்படியே ஜேகேவை பார்த்து முறைக்கிறாங்க. என்ன ஜேகே, நீ ஒரு ஆல்ஃபான்றத மறந்துட்டியா? நம்ம எப்போ பார்த்தாலும் ஃபைட் போட்டுட்டு தான் இருப்போம். இந்த ஒமேகாஸை நம்மளுக்கு கீழே கொண்டு வரணும். அவங்க நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடாது, புரியுதா? ஆனால் இங்கே பாருங்க, என்னதான் இருந்தாலும் அது அவங்க ஒரு ஒமேகா. யார் ஆட்சி பண்ணால் என்ன, எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி இன்னசென்ட்டாகவும் சாஃப்டாகவும் சொல்லிகிட்டு இருக்கா. அங்கே இருக்க ஆல்ஃபாஸுக்கு ஜேகேவை சுத்தமாக பிடிக்கலை. ஏன்னா ஜேகே ரொம்ப சாஃப்டாக இருக்கார், ரொம்ப கேரிங்காக இருக்கார். ஆல்ஃபாஸ் இப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப ரூடாக, ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இப்போ ஜேகே தான் என்ன ஒரு ஆல்ஃபா சாஃப்டாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா? ஏன் எல்லா ஆல்ஃபாஸும் ரூடாக, ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லையே, சாஃப்டாகவும் இருக்கலாம்ல அப்படின்னு ஜேகே தான் கேட்க, அங்கே இருக்க எல்லா ஆல்ஃபாஸும் கோரஸா, எப்பாரு ஜேகே, ஆல்ஃபாஸ்னாவே ரோடு தான், சரியா? உன் இஷ்டத்துக்கு பேசாத. ஃபஸ்ட்டு நீ ரூடாக இருக்க கற்றுக்கோ, சரியா? அப்புறம் ஆல்ஃபான்னு சொல்லிட்டு வா, சரியா? அப்படின்னு ஜேகேவா அங்கேருந்து துரத்தி விட்றாங்க. ஜேகேவா, சரி, உங்கள் கூட்டத்தில் இனி நான் இருந்தாதானா நான் இங்கேருந்து போகிறேன். எனக்கு இந்த ஆல்ஃபாவும் வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த ஆல்ஃபா, அந்த பவர் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு டப்பாக்குள்ளே அடைச்சிட்டு, என்னங்க உங்கள் ஆல்ஃபா பவர் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு இந்த ஆல்ஃபா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர்லாம் கொடுத்துட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அந்த சைடு ஒமேகாவோட கிங்டம் காட்டணும்னா, இப்போ ஒமேகாவோட கிங்டமில் தான் டே தான், என்ன எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க, அங்கே இருக்க எல்லாருமே தான், நாங்கள் சும்மா பணிவிடை பண்ணுறது ஓகே, அது என்ன நெளிஞ்சு கொழிஞ்சு எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு டே தான் அவங்கள பார்த்து கேட்டுட்ருக்கா. இப்போ அங்கே இருக்க ஒமேகாஸ் தான், டே நீ ரொம்ப ரூடாக இருக்கா அப்படின்னு சொல்ல, என்ன ஒமேகாஸ்னா சாஃப்டாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைல்ல, ரோடாகவும் இருக்கலாம்ல அப்படின்னு டே தான் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ அங்கே இருக்க ஒமேகாஸ் தான், நீங்கள் பாரு டே, நீ கொஞ்சம் சாஃப்டாக இருக்க கற்றுக்கோ, ரூடாக இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ டே அப்படியே இருக்கிற பொருளை தட்டி விட்டு, இங்கே பாரு, உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, சரியா? என் வேலையில் தலையிடுற வேலையை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, சரியா? இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அங்கே இருக்க அந்த மந்திரியை சொல்லிகிட்டு இருக்க. அந்த மந்திரியா, இங்கே பாருங்க டேக்கிங், நீங்கள் என்ன தான் ஒமேகாவோட கிங்காக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆல்ஃபாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இப்போ டே ரொம்ப முறைச்சிட்டு, இங்கே பாரு, என்ன தான் நான் ஆல்ஃபாவை கட்டிக்கிட்டாலும், என்ன தான் அவங்களோட கிங்டமுக்கு நானே போனாலும், என்னோட திமிரையும் என்னோட ரூட்னஸையும் நான் குறைச்சிக்க முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு டே தான் ஒரு மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஏன்னா டே ஒமேகாவோட கிங்கு. இப்போ மந்திரி எதிர்த்து பேசவும் இல்லை டேவை. சரி, ஓகே, உங்கள் இஷ்டம் அது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்போ ஜேகே சைடு காட்டணும்னா, ஜேகே தான் ஒரு ஃபாரஸ்ட்டில் அவ்வளோ இருட்டாக இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டில் தூங்கிட்டு இருக்காரு.
இப்போ அந்த இடத்துக்கு ஒரு உல்ஃப் மாதிரி ஒன்று வருது. அந்த உல்ஃபை பார்த்துட்டு ஜேகே எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. அந்த உல்ஃப் வந்து அப்படியே ஜேகே கிட்ட வருது. ஜேகே பயப்படவே இல்லை. இப்போ அந்த உல்ஃப் தான் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கு ஜேகேவா. ஜேகே தான் அந்த உல்ஃபோட அந்த மண்டையை வந்து அப்படியே தடவி கொடுக்குறாரு. அந்த உல்ஃபா அழகா சமத்தா ஜேகே பின்னாடியே உட்காந்துக்குச்சு. இப்போ ஜேகே தான், என்ன டைகர் இங்கே வரையும் வந்திருக்க அப்படின்னு சொல்லலை. இப்போ அந்த உல்ஃபா, நீங்கள் இல்லாத இடத்துல நான் எதுக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு அந்த உல்ஃப் வந்து பேசுது. இப்போ ஜேகே தான், பரவாயில்ல, நான் வளர்த்த வளர்ப்புல என் பின்னாடியே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அந்த உல்ஃபோட மண்டையை வந்து தடவி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து அங்கே வந்து தீ பற்றி வச்சிட்ருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு டே வந்து வராரு. யார் இது அப்படின்னு சொல்ல, பயப்படாதீங்க, நான் தான் ஜேகே ஆல்ஃபா. ஓ ஆல்ஃபா, ஆனால் உங்ககிட்ட அந்த ஆல்ஃபான்ற ஒரு பவரே இல்லையே, என்னால் ஃபீல் கூட பண்ண முடியல அப்படின்னு டே தான் சொல்ல. இப்போ ஜேகே வந்து நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு, நான் வந்து என்னோடய ஆல்ஃபா பவரை ஒரு பாக்ஸ்குள்ளே அடைச்சி அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், எனக்கு அது தேவையில்லைண்ணா. ஓ அப்படியா, ஆனால் நீ ஒரு ஆல்ஃபா பவர் இல்லாமல் எப்படி நீ வந்து சர்வ் ஆவ? அது என்னோட ப்ராப்ளம், உங்களோட ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் என்னை இவ்வளோ தூரம் கேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல. இப்போட்டே தான் அப்படியே முழிச்சு பார்க்குறாரு. ஏன்னா ஒரு ஆல்ஃபானா ரொம்ப ரூடாக இருப்பாங்க, ரொம்ப டஃப்பாக இருப்பாங்க நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நீ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கியே, என்ன அப்படின்னு கேட்க, நான் அப்படி தான், நான் எப்பயுமே சாஃப்டாக தான் இருப்பேன், எனக்கு இந்த ரூட்னஸ் சுத்தமாகவே ஆகாது, எனக்கு அது வரவும் வராது அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போட்டே வந்து நான் எப்பயுமே ரூடாக தான் இருப்பேன், எனக்கு கோவம் அடிக்கடி வரும், அதை பேர் தான் ரூட்னஸ்ன்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, சரி உங்கள் பேர்? என் பேர் டே, ஒமேகாவோட கிங். ஓ சாரி, ஒரு ஒமேகாவோட கிங்கிட்ட நான் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான் இப்படி சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ டே தான், சரி பரவாயில்ல இருக்கட்டும், சரி நீ வந்து அந்த ஒமேகாவில் என்னவா இருக்கா? நான் வந்து ஒரு ஷோல்டராக இருக்கா, கிங்கோட சோல்ஜர். ஓ அப்படியா, உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். டேய், வாய்ஸில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா எனக்கு கோல்டு. ஓகே, நம்ம அகைன் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜேகே தான், டே உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமே. சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் அவ்வளோ ரூடாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எல்லாமே இந்த ஆல்ஃபாஸ்க்காக மட்டும்தான். ஏன்னா அந்த ரூட்னஸ் வச்சு எங்களை வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, என்னமோ நாங்கள் தான் டாமினன்ட் மாதிரி, நாங்களாம் சும்மா அப்படின்ற மாதிரி தான் ஆல்ஃபாஸ்லாம் நினைப்பாங்க அப்படின்னு டே தான் சொல்லிகிட்டு இருக்கா. இது ஜேகே கேட்டுட்டு, நீங்கள் சொல்கிறது உண்மைதான், நான் அதை ஒத்துக்கிறேன், ஏன்னா பாதி ஒமேகாஸ் வந்து ஆல்ஃபாவுக்கு கீழே தான் இருக்கணும்னு நிறைய ஆல்ஃபாஸ் எதிர்பார்ப்பாங்க, ஏன்னா அது அவங்களோட மைண்ட் செட் அப்படி தான் அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போட்டே வந்து எனக்கு அது நல்லாவே தெரியும், ஏன்னா நாங்கள்லாம் சாஃப்டாக இருக்கிறதுனால தானே ஆல்ஃபாஸ் எல்லாம் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்களா எங்களை. நாங்கள் ஹீட்டில் இருக்கும் போது எங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஜேகே தான் சப்புன்னுட்டே வந்து அறையா. இப்போட்டே வந்து என்ன தைரியம் இருந்தா என்னையும் அடிப்பா, அதுவும் ஒமேகா கிங்கா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ரொம்ப கோவப்படுறாரு. இப்போ ஜேகே தான், இங்கே பாருங்க டே, நான் சொல்கிறத நல்லா கேளுங்க, என்ன தான் ஆல்ஃபாஸ் வந்து இப்படி நீங்கள் ஹீட்டில் இருக்கும் போது உங்களை மிஸ்யூஸ் பண்ணாலும் சில ஆல்ஃபாஸ் அப்படி பண்ண மாட்டாங்க, மெயினாக நான் பண்ணவே மாட்டேன், எனக்கும் அதுக்கும் செட்டே ஆகாது, நான் அப்படிப்பட்ட டைப்பும் கிடையாது,
நீங்கள் எல்லா ஆல்ஃபாஸும் சொல்லும்போது என்னையும் சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி சாஃப்டாக சொல்லல. டேக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப சாஃப்ட்டு போலயே அப்படின்னு கேட்கா. ஆமாம், நான் ரொம்பவே சாஃப்ட். என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்டு இருக்கா டேவோ. சரி, இனி அப்படி சொல்ல மாட்டா. ஏன்னா நான் எல்லா ஆல்ஃபாஸும் அப்படி தான் நினச்சேன். பட் நீ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்ல. ஆமாம், நான் ரொம்பவே டிஃப்ரெண்ட். நான் வந்து ஒரு சாஃப்ட் ஆல்ஃபா, நான் அப்படி தான் இருப்பா அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்டு இருக்கா. 2 பேரும் நான் பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ ஜேகே தான் அப்படியே டேவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அங்கங்கே வந்து தடுப்பு போட்டு வச்சுருக்காரு. ஏன்னா இங்கே வந்து ஆல்ஃபாஸ்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கோம். அங்கே வந்து டைகரும் வந்து நிற்க. டேக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. யாரு நீ அப்படின்னு கேட்க. நான் தான் டைகர் அப்படின்னு அந்த ஆல்ஃபா வந்து ஒரு மாதிரி சொல்லுது. இது டே வந்து கவனிச்சிட்டு, என்ன நீ ஜேகேவோட ஆல்ஃபாவோ அப்படின்னு கேட்கா. ஆமாம், நான் ஜேகேவோட ஆல்ஃபா தான். நான் ஒரு ஜேகேக்கு ஒரு பாதுகாவலர் மாதிரி. ஓ, அது எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ டேவோட ஒமேகா வந்து வருது. இதை பார்த்துட்டு அந்த ஆல்ஃபாவா அப்படியே பின்னோக்கி போக, இப்போ டே இதை பார்த்துட்டு ஏன் பின்னாடி போகிறா அப்படின்னு கேட்கா. இல்லை, என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஒமேகாவோட உல்ஃபை பார்த்தாவே நான் பின்னாடி போயிடுவேன். ஏன்னா எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அந்த ஆல்ஃபா வந்து சொல்லிகிட்டு இருக்கா. இது டே வந்து கேட்டுட்டு, சரி எங்கள் ஜேகே அவர் வந்து அந்த சைடு கொஞ்சம் உணவு தேட போயிருக்காரு. ஓ, உணவு தேடவா? சரி, நீ இங்கே இரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்க அந்த ஆல்ஃபா வந்து விட மாட்டேங்குது. இல்லை, வேணாம், போகாதீங்க. ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே நிறைய ஆல்ஃபாஸ் இருக்கும், உங்களை ஏதாவது பண்ணிடும் அப்படின்னு சொல்ல. பாரு, நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியும்ல, நான் வந்து ஒமேகாவோட கிங், சரியா? உங்களோட ஓனர் மாதிரி சோல்ஜர்ஸ் கிடையாது, சரியா? என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஒமேகா, ஸோ பார்க்கணும்ல அப்படின்னு அந்த உல்ஃப் தான் சொல்லிகிட்டு இருக்கா. டே வந்து கேட்கவே மாட்டேங்கிறாரு. அந்த உல்ஃபை தாண்டி போயிட்டுருக்கா. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து ஜேகேவே வந்துட்டு, எங்க டேவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உல்ஃபுக்கிட்ட கேட்க. அந்த உல்ஃபா, ஜேகே அவங்க வந்து இங்கேருந்து கிளம்பிட்டாங்க, கிளம்பி ஒரு 10 நிமிஷம் இருக்கும் அப்படின்னு சொல்ல. ஜேகேக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய ஆல்ஃபாஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஆல்ஃபா வந்து டேவை ஏதாவது பண்ணிடுமோன்னு ஜேகேக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ ஜேகே தான் அப்படியே டேவை தேடிக்கிட்டே இருக்காரு. டே டே எங்கே இருக்கீங்க டே அப்படின்னு தேடிகிட்டே இருக்கா. இப்போ டேவை சுற்றி நிறைய ஆல்ஃபாஸ் வந்து நின்றுட்டுருக்கு. டேப்பா அவங்க கிட்ட வந்து போராடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நிறைய அடிப்படுறது. என்னதான் அந்த டே வந்து ரொம்ப ரூடாகவே இருந்தாலும் அவங்க எல்லாமே ஆல்ஃபாஸ். ஸோ அவரால் வந்து எதுவுமே பண்ண முடியல. இப்போ டே தான் அவரோட பவரெல்லாம் யூஸ் பண்ணி ஆல்ஃபாஸ் கிட்ட வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா ஆல்ஃபாஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லா ஆல்ஃபாஸும். இப்போ ஜேகே அப்படியே களத்தில் இறங்கி அந்த ஆல்ஃபாஸ் எல்லாத்தையுமே புரட்டி போடுறாரு. ஒன்றுத்தையுமே விடலை, அப்படியே அடித்து துரத்துறாரு. எல்லா ஆல்ஃபாஸும் அங்கேருந்து கிளம்பிருச்சு. இப்போ ஜேகே அப்படியே டே பக்கம் திரும்பிட்டு, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? அதான் அந்த ஃபாக்ஸ் சொல்லிச்சுல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நானே வந்துடுவேன், உங்களுக்கு தெரியுதுல. அப்புறம் எதுக்கு இங்கேருந்து போகிறீங்க அப்படின்னு ஜேகே தான் டே கிட்ட வந்து கேட்டுட்ருக்கா. இப்போ டே தான் அப்படியே ஒரு மாதிரி சேடாக ஃபேஸ் வச்சுட்டு, சாரி, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஏதோ ஒரு ஆர்வத்தில் நான் வந்துட்டேன், இங்கே நீ சொல்லியும் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ஜேகே அவருக்கு அடிக்க கொஞ்சம் கூட மனசே வரல. ஏன்னா டே மேலே லைட்டாக ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ டே வந்து இதை லைட்டாக சென்ஸ் பண்ணிட்டா. ஜேகே
என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி வேறு மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இப்போ ஜேகே தான், அது எனக்கு சுத்தமாக தெரியாது, இங்கேருந்து கிளம்பலாம், இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், ஏன்னா பெரிய ஆல்ஃபா இங்கே வந்துச்சுன்னா நம்மளால் இங்கே இருக்க முடியாது. பெரிய ஆல்ஃபாவா? அது யார்? அது என்னோட கிங் தான், வேறு யாரும் இல்லை, ஜாக். ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் டேவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ வேறு காட்டில் காமிச்சோன்னா இப்போ டே தான் அப்படியே வந்து அந்த ஃப்ரூட்ஸ்லாம் பறிச்சுட்டு அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு ஜேகே கிட்டே பேசிக்கிட்டே இருக்க, ஜேகேவோ அவருக்கு வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ ஜேகே அப்படியே அந்த ஆல்ஃபாவுக்கும் அப்படியே வந்து சாப்பாடு பரிமாற, டேவோ அப்படியே அவரோட ஒமேகாவுக்கும் சாப்பாடு பரிமாறாரு. இப்போ ஜேகேவோட ஆல்ஃபாவுக்கும் டேவோட ஒமேகாவுக்கும் டிஸ்டன்ஸை பார்த்தா ஒரு 10 மீட்டர் அந்தளவுக்கு இருக்கும். ஜேகேக்கும் டேக்கும் பார்த்தா ஒரு 5 அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ டே தான், ஜேகே உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே அப்படின்னு கேட்க, என்ன சொல்லணும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, உங்களோட சென்ட் ஸ்மெல் வேறு மாதிரி வந்துச்சு, ஏதாவது விஷயமா அப்படின்னு கேட்க, இப்போ ஜேகே தான், அது வந்துட்டு உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும். நீங்கள் ஒரு ஒமேகாவாக இருந்துட்டு எவ்வளோ ரூடாக இருக்கீங்க, அது எப்படி? அது என்னோடய பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேயே சொல்லி சொல்லி வளர்த்தாங்க, ஆல்ஃபாஸ் கிட்ட போகாத, ஆல்ஃபாஸ் ரொம்பவே பலம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. அதனாலேயே நான் ஸ்ட்ராங் ஆனேன். ஏன்னா இந்த ஆல்ஃபாஸ் எங்களை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா நாங்கள் அவங்களுக்கு மட்டும்தான், அவங்க எங்களுக்கு மட்டும்தான், அது லைஃப் லாங் ஃபுல்லாகவே அப்படின்னு டே சொல்லிகிட்டு இருக்கா. இது ஜேகே கேட்டுட்டு, அதுவும் நீங்கள் சொல்கிறதும் உண்மை தான், ஏன்னா நீங்கள் எங்களே மேரேஜ் பண்ணிக்கிட்டா லைஃப் லாங் நாங்கள் உங்களுக்கு மட்டும்தான், லைஃப் லாங் நீங்கள் எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்டு இருக்காரு. இது டே கேட்டுட்டு, அது எனக்கு தெரியும், ஆனால் சில ஆல்ஃபாஸ் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும், என்னமோ நாங்கள் அவங்களுக்கு அடிமை மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணுவாங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா ஆல்ஃபாஸ்னால் பெரிய கொம்பா அப்படின்னு டே தான் ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கா. இப்போ ஜேகே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சில ஆல்ஃபாஸ் அப்படி பண்ணுவாங்க, சில ஆல்ஃபாஸ் அப்படி பண்ண மாட்டாங்க, சில ஆல்ஃபாஸ் கேரிங்காகவும் இருப்பாங்க, சில ஆல்ஃபாஸ் ரொம்ப ரூடாகவும் இருப்பாங்க, அது அது அவங்களோட பிஹேவியர், அதனால் நம்மளால் எதுவும் மாற்ற முடியாது அப்படின்னு ஜேகே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது டே கேட்டுட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அவரோட சென்ட்டை ஜேகே ஃபீல் பண்ண முடியுது. இப்போ ஜேகேவோட அந்த ஆல்ஃபா ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இந்த பாக்ஸை பார்த்துட்டு, ஏன் ஏன் இதை எடுத்துகிட்டு வந்த, எனக்கு இது பிடிக்காதுன்னு தெரியுங்களா அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் இந்த பெட்டியை வச்சுக்கிறது நல்லது, ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து இங்கே கிங் வந்துடுவார். என்னது கிங்கா, இங்கே எதுக்கு வராரு அப்படின்னு ஜேகே தான் யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ கரெக்டாக அங்கே ஒரு ஃபாக்ஸ் அப்படி உருமுற மாதிரி ஒரு சவுண்டு வர, ஜேகே இதை கேட்டுட்டு வந்துட்டாரா அப்படின்னு சொல்ல, யார் ஷாக்கா அப்படின்னுட்டே கேட்க, ஆமாம் அவரே தான், அவர் ஒரு ஒமேகா இங்கே இருக்கிறத பார்த்தாருன்னா அவர் என்ன வேணால் பண்ணுவார், என்ன இல்லை அப்படின்னு சொல்ல, என்னது என்னையா, சரி ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ஜேகே தான், இங்கே பாருங்கள், என்ன தான் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தாலும் அவர் ஒரு ஆல்ஃபா கிங், ஸோ வேண்டாம், இது ரொம்ப பெரிய ஆபத்தில் தான் முடியும் அப்படின்னு சொல்ல, இது டே கேட்டுட்டு, எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் சரி அதை நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டே அங்கேயே இருக்கார். ஜேகே பேசி சுத்தமாக கேட்காம இப்போ ஜேகேவோ அந்த பவராக அவருக்குள்ளே எடுத்துட்டா, சரி என்னதான் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ கரெக்டாக அங்கே ஜாக் வந்துட்டாரு. என்ன ஜேகே, நம்மளோட கிங்டம்குள்ளே ஒரு ஒமேகா வந்திருக்கு, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு ஜாக் தான் கேட்டுட்ருக்கா. இது ஜேகே கேட்டுட்டு, எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், எனக்கு அது அவசியமே இல்லையே,
எனக்கு இந்த ஆல்ஃபா கிங்டமே பிடிக்கலன்னு தான் நான் அங்கேருந்து வந்தேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுறீங்க. நீங்கள் ஆட்சி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எல்லாருமே அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு அடிமையா அப்படின்னு ஜேகே தான் கேட்டுட்ருக்காரு. இப்போ அந்த ஆல்ஃபா தான், ஆமாம் நீங்கள் எல்லாம் எனக்கு அடிமை தான் அப்படின்னு அந்த ஆல்ஃபாவோட கிங் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. ஜேகேக்கு உச்சக்கட்ட கோவம் வருது. இப்போ தான் ஜேகேவோட அந்த ஆல்ஃபாவோட கோவம், ஜேகே என்ன தான் சாஃப்டாக இருந்தாலும் ஆல்ஃபாக்குன்னு ஒரு சில கோவம் இருக்கும். அந்த கோவத்தை காட்டுறாரு. ஜாக்கை பிடிச்சி அப்படி அடிக்கிறாரு. ஆனால் ஜாக் வந்து ஒரு கிங்கு, அதனால் ரொம்ப பவர் இருக்குது ஜாக்குக்கு. ஜேகே வந்து ஒரு சோல்ஜர், அதனால் அப்படி இருக்கார். இப்போ டே வந்து அப்படியே ஜேக்குக்கு வந்து ஹெல்ப் பண்ண 2 பேருமே அப்படியே ஜாக்கை அப்படியே வீழ்த்துறாங்க. ஜாக் அப்படியே வந்து அந்த இடத்துல இறந்து போகிறாரு. இப்போ ஜேகே தான் இனி அந்த ஆல்ஃபாவோட கிங்டம்மா யார் பார்த்துக்கிறதா அப்படின்னு ஜேகே தான் யோசிச்சுட்ருக்கா. இப்போ டே வந்து ஜேகே நீங்கள் வந்து ஆல்ஃபாவோட கிங்கா நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, இதுட்டே வந்து கேட்டுட்டு நீங்கள் சொல்லக்கூடாது, அது ஆல்ஃபா சொல்லணும் அப்படின்னு எல்லா ஆல்ஃபாவும் ஒரே இடத்துல கூடி நிற்க. இப்போ ஜேகே தான் நம்மளோட ஆல்ஃபாவோட கிங் வந்து இறந்துட்டாரு. ஸோ யார் அடுத்த ஆல்ஃபா கிங்குன்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் சொல்லிகிட்டு இருக்கா. எல்லாருமே ஜேகே ஜேகே ஜேகேன்னு கோரஸ் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா ஜேகே வந்து எல்லாமே நல்லதாக பண்ணணும், நான் எல்லாருக்குமே ஒற்றுமை கொடுக்கணும், யாருக்குமே பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு ஜேகே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இனி ஆல்ஃபாஸ் வந்து ரொம்ப ஷ்ரூடாக இருக்கக்கூடாது அண்ட் ஒமேகாஸை எதையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, சரியா? என்னதான் இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு வர வேண்டியவங்க, அவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும், புரியுதா அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்ருக்கா. எல்லா ஆல்ஃபாஸும் ஓகே கிங் அப்படின்னு சொல்ல ஜேகேக்கு ஒரு கிரீடம் மாதிரி ஒரு பறந்து வருது. அது வந்து ஆல்ஃபாவோட க்ரௌனு கிரீடம், அது அப்படியே பறந்து வருது. அப்படியே ஜேகே தலையில் உட்காரா. இப்போ அந்த ஜேகேவோட ஆல்ஃபாவுக்கு கோவம் வருது. ஏன்னா ஜேகேக்கு அங்கே தலை மேலே இருக்க அந்த க்ரௌனு அப்படியே ஜேகேவோட ஆல்ஃபாவுக்கு பவர் கொடுத்து அதை கொஞ்சம் ஹைப்பாக்கி கொஞ்சம் கோவத்தை உண்டாக்கி அப்படியே இருக்க. இது வந்து ஜேகேவை ஃபீல் பண்ணிட்டு, ஏன்னா ஆல்ஃபா உனக்கும் பவர் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்ஃபா வந்து சொல்லிகிட்ருக்கா. இப்போ டே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, ஜேகே கிங் உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் பேசணும். சரி டே கிங் வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் டேவும் என்னென்னமோ பேசிட்டு, ஜேகே இதெல்லாம் பண்ணிடுங்க, அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும், நான் உங்களை லவ் பண்ணுறேன். என்ன சொல்கிறீங்க? என்னவா? ஆமாம் அவங்கள தான் லவ் பண்ணுறேன். அது வந்துட்டே நானும் அவங்கள லவ் பண்ணுறேன். லவ் யூ டூ டே, லவ் யூ ஜேகே, லவ் யூ டூ டே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் டேவும் மாற்றி மாற்றி ப்ரப்போஸ் பண்ணிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணுறாங்க. ஆல்ஃபாஸோட கிஸ் வந்து லைஃப் லாங் ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜேகே வந்து டேவோட நெக்கை கடிக்க, டேவும் ஜேகேவோட நெக்கை கடிச்சு 2 பேருமே அவங்களுக்கு அவங்க மட்டும்தான் அப்படின்னு வந்து இது பண்ணிட்டாங்க. ஓகே சில குட்டீஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சில குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பை பை.